வெளியில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்லக்கா, அதனாலதான் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக மோர் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தேவையில்லை. வெளியில இருக்கிறத விட உள்ளதா எனக்கு புழுக்கம் அதிகமா இருக்கு. நீ குடுமா, நீ குடுக்கலைனாலும் நானே மோர் குடுமான்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். இந்த வெயில்ல காபி டீ குடிச்சாலும் சரியா இருக்காது. ஓஹோ, வாங்க வாங்க வாங்க. என்னங்க இது? யார் முகத்திலையும் என் பொண்டாட்டி தாயாக போற சந்தோஷ கலைய காணமே. ஏதோ துக்கம் விசாரிக்க வந்த மாதிரியில வந்திருக்கீங்க. என்னப்பா வித்யாசங்கரா, நீ என்ன 1000 அடிச்சாலும் உதைச்சாலும் நான் உனக்கு சித்தப்பாப்பா. ஆனா நீ சும்மாவா இருப்ப? துஷ்ட சம்ஹாரன் மாதிரி நீ என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்ப. இப்ப எதுக்கு சித்தப்பா அதெல்லாம்? நான் எதையுமே மனசுல வச்சுக்கல, நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க. சில நேரங்கள்ல மனுஷங்களுக்கு கெட்ட நேரம் வந்துடுது, இது நல்ல நேரம், கொண்டாடுவோமே. என்ன லலிதா அண்ணி, உங்க தங்கச்சிக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். இவள வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. இவ 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிடணும் இல்லையா? நான் சொன்னா இவ கேட்க மாட்டா. இது வரைக்கும் இவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு இவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் இல்லையா? அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. இவளுக்காக இல்லைனாலும் இவ வயித்துல வளர்ற குழந்தைக்காவது சாப்பிடணும் இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. அதான் அவளுக்கு எல்லாமே தெரியுமே, இதுல நான் என்னத்த சொல்றது? அதெல்லாம் அவளே பார்த்து சாப்பிட்டுக்குவா. நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத ஜெகி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் அனுபவத்துல நான் எத்தனை பிரசவம் பார்த்திருப்பேன், எத்தனை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இருப்பேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த மகமாயி எல்லாத்தையும் பாத்துப்பா. நீங்க இருக்கிற தைரியம் தாம எனக்கு. எங்க அம்மா அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாங்க. குண்டாச்சாரி கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து பூஜை பண்ணிட்டாருன்னா அப்புறம் பந்தி தான். பரவாயில்லையா? தாராளமாப்பா. இப்பதான் இத குடிச்சு முடிச்சிருக்கோம். இது கொஞ்ச நேரத்துக்கு வயித்துக்கு தாங்கும். சரி வாங்க போய் உட்காரலாம். இடம் பத்திலேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க வீடு தான் சின்னது, ஆனா மனசு பெருசு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கி திருப்தியா சாப்பிடுங்க. சுனிதா, நீயும் சாப்பிடுமா? போட்டு கொடுக்கணுமா? இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏ ஜெகி, இதுவும் எங்க வீடு தானப்பா. எங்க வீட்ல எங்களுக்கே உபச்சாரமா? எப்படியோ மொத்தத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இது போதும் எனக்கு. நாமெல்லாம் இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கிறதே சந்தோஷம்தான். இத்தனை வருஷங்களா சண்டைக்கும் பஞ்சாயத்துக்கும் தான் ஒன்னா சேர்ந்தோம். நாமெல்லாம் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்திருக்கிறது இப்பதானே. ஆமா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். எல்லாரும் முன்னாடியே நான் ஒரு உண்மையை சொல்லணும். இன்னைக்கு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திடலாம். ஏ சுனிதா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். எல்லாரும் மனசுலயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாம எதையும் கிளறாத. இல்ல அத்த, முக்கியமா என் புருஷனுக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இப்ப வேண்டான்னு நான் சொல்றேன். ஆனா என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவோட இருக்கேன். சொல்லுமா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ தாராளமா சொல்லு. துர்கா சப்தகா நடந்த நேரத்துல என் புருஷன் மல்லி மேல ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. சுனிதா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் அந்த மல்லியை என் மனசுல இருந்து சுத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன். இனி வாழ்க்கை பூரா நான், நீ, நம்ம குழந்தை, அவ்வளவுதான். நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு கசப்பான விஷயங்களை நினைச்சுக்கிட்டு? கசப்பான ஞாபகங்களை மறந்துடணுமா? நல்ல விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது எனக்கும் தெரியுங்க. ஆனா நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லாம விட்டுட்டேனா நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை. நான் என்ன சொல்ல போறேங்கிறத நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க.
ஜக்கி கொஞ்சம் சும்மா இரேன்பா. அவ என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேட்டுக்கோ. நீ சொல்லு சுனிதா. அதை தடுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தேன். எனக்கு அந்த நேரத்துல இதை விட்டு அவர் வழியும் தெரியல. அது என்னாச்சு? ஏன் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறீங்க? மாசமா இருக்கா? 2-3 மாசத்துக்கு இப்படிதான் இருக்கும். வாந்தி வரும், மயக்க வரும், சாம்பலை திங்கணும் போல தோணும், மாங்காய் திங்கணும் போல ஆசை வரும். இது சகஜம். அம்மா ஏற்கனவே இதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால மாங்காய் அது இதுன்னு அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அவ வாந்தி எடுத்துட்டு மெதுவா வருவா. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன உனக்கு இன்னும் தயிர் சாதம் போடவா இல்ல புளியோதரை போடவா? இரு வரேன். அட, ஏன் எல்லாரும் இவ்வளவு கவலையோட இருக்கீங்க? இப்ப என்ன ஆயி போச்சுன்னு எல்லாரும் பயந்து போயிருக்கீங்க. சகல, உங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கூடவா தெரியாது? நீங்க மாசமா இருந்தப்போ உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கும்ல. ராஜலட்சுமி அம்மா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நிம்மதியா வந்து உட்காருங்க. வாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் என்ன ஆச்சு? அவ ஆரோக்கியம் நல்லா இருக்கான்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். பாட்டி, சுனிதா சித்தி நல்லா தானே இருக்காங்க? தலைமுறையா நடக்கிற இந்த உற்சவத்தை நடத்தக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு. ஏ பூசாரி, நான் வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு நீ தடை போடுற. தேவையில்லாம என் பிரச்சனையில குறுக்க வந்துகிட்டே இருக்க. விஷயத்துல இனிமேலும் தலையிடாத சொல்லிட்டேன். ஓயா